ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் லெவல் என் சேனல். இப்போ உங்களுக்கு நான் Vlookup பற்றி தெளிவாக சொல்லித்தர போகிறேன். Vlookupன்றது ஈஸியானது தாங்க. இப்போ இந்த டேட்டாஸை மேட்ச் பண்ணி எடுக்கிறது தான். இல்லை, இந்த டேட்டாஸில் இப்போ ஆனன்றவர் 10 ஃபைல் பண்ணியிருக்காரு, பாலன்றது 6 ஃபைல் பண்ணியிருக்காரு. இந்த 6 ஃபைலுக்கு எவ்வளோ காஸ்ட்டுன்றதை இந்த டேட்டாவில் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேங்களா? இது சின்ன டேட்டா தான். இது உங்களுக்கு நிறையா பேர் இருக்கப்போ உங்களுக்கு பண்ணுறதுக்கு இந்த Vlookup ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நான் இந்த Vlookup ஃபார்முலான்றது போட போகிறேன். இப்போ இந்த இடத்துல நமக்கு இந்த வேல்யூ வரணும். அங்கே கிளிக் பண்ணி ஈக்குவல் Vlookup ஓப்பன் ப்ராக்கெட். இதாங்க ஃபார்முலா. இதில் லுக்கப் வேல்யூன்றது நம்மகிட்ட இருக்க வேல்யூ, நம்மகிட்ட எந்த வேல்யூவை நம்ம மேட்ச் பண்ணி அதில் எடுக்க போகிறோன்றது. இல்லை, இப்போ 10ன்றதை நம்ம மேட்ச் பண்ணி எடுக்க போகிறோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக C2 கமா எந்த டேபிள் அரேன்றது எந்த டேபிள்லேருந்து நம்ம இதை மேட்ச் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேங்களா? இந்த டேபிள் இதான் அந்த டேபிள். இந்த டேபிளை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் தனியாக ஒரு டேபிளை மட்டும், சின்ன டேபிளை மட்டும் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வேர்டு வரும். இதில் நீங்கள் எப்போவுமே டாலர் சிம்பிளை போட்டுருங்க. டாலர் சிம்பிள் போடுறதுனால எதுக்காக அப்படின்னா, டாலர் சிம்பிள்ன்றது அந்த வேல்யூஸ்ன்றது மாறாது. இப்போ B13ன்றது நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி இழுத்து விட்டீங்க அப்படின்னா B14 C34 அப்படின்னு சொல்லிட்டு மாறுறப்ப இந்த வேல்யூஸ் மாறிடும், எடுக்காது, லேட்டாக மாற்றி எடுக்கும். அதனால் இதை போட்டிங்க அப்படின்னா வேல்யூஸ்ன்றது மாறாது உங்களுக்கு. கமா இதில் எத்தனாவது வேல்யூ, காலம் இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்றது எத்தனாவது வேல்யூவை நம்ம எடுக்க போகிறோம். இப்போ இதிலேருந்து 2வது வேல்யூ நம்ம எடுக்க போகிறோம். ஓகேங்களா? இதே இதுக்கு அடுத்து வேல்யூ எடுக்கணும் அப்படின்னா இதுலேருந்து 3வது வேல்யூ 3ன்னு போட்டிங்க அப்படின்னா 3வது வேல்யூ எடுக்கும். இப்போ நமக்கு 2வது வேல்யூ தான் இருக்குது, 2வது வேல்யூ தான் எடுக்கணும் அப்படின்றனா 2 கமா 0ன்றது நீங்கள் போடணும்னா போடலாம். இந்த இல்லாட்டினா இந்த கமா தேவையே இல்லை. ஏதாச்சும் ஃபால்ஸ், அது சம்டைம்ஸ் அது ஃபியூச்சரில் உங்களுக்கு சொல்லித்தரேன் நான். அது எதுக்காக 0ன்றது 0 போடுறோம்னு போடலாம், போடாமலாம் இருக்கலாம். ஓகேங்களா? என்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆன்சர் 10க்கு நேரம் என்ன வேல்யூ இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த 200ன்றது வந்துடும். ஓகேங்களா? இதை நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி இழுத்து விட்டீங்க அப்படின்னா எல்லா வேல்யூக்குரியதும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ 15க்கு 400, 15க்கு 400, 20க்கு மேலே இருக்குது அப்படின்னா 20க்கு 200. ஓகேங்களா? இதுதான் வேல்யூ. இப்போ இன்சென்ட்ன்றது இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். 10 ஃபைலுக்கு ஒரு ஃபைலுக்கு 200, 10 × 200 அந்த மாதிரி ஃபார்முலா இன்ட்டு தான். இதாங்க டேட்டா. ஒரு இன்சென்டிவ் கால்குலேஷன்றது இது ஒரு டேட்டா நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது ஜஸ்ட் சிம்பிள் தான். இப்போ அடுத்தது இன்னும் உங்களுக்கு அட்வான்ஸாக சொல்லணும் அப்படின்னா, புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ இதில் நிறையா எம்ப்ளாயீஸ் நேம், எம்ப்ளாயீஸ் நம்பர், எம்ப்ளாயி பேர், அவங்க எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்குது. இப்போ இதை நான் ஒரு சர்ச்சிங் டேபிள் மாதிரி தான் அதை யூஸ் பண்ண போகிறேன். இங்கே நீங்கள் எம்ப்ளாயி நம்பர் ஏதாச்சும் ஒரு நம்பர் அடிக்கிறீங்க அப்படின்னா அவங்களோட நேமும் பிஸ்னஸும் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வர மாதிரி நான் ஒன்று ரெடி பண்ண போகிறேன். இல்லை, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எம்ப்ளாயி 12337 நம்பர் போடுறீங்க. இங்கே நான் ஃபார்முலா இப்போ போடுறேன், அது புரியுது. அதே தான், சேம் தான். Vlookup ஓப்பன் ப்ராக்கெட். இப்போ எந்த வேல்யூ நம்ம மேட்ச் பண்ணி எடுக்க போகிறோம், இதுதான். இதில் இருந்தால் நம்ம அங்கே மேட்ச் பண்ணி எடுக்க போகிறோம். ஏர் கமா. இப்போ நீங்கள் அங்கே இப்போ செலக்ட் பண்ணீங்க, இந்த மாதிரி டேபிளை செலக்ட் பண்ணிங்க. நீங்கள் நார்மலாக இது ஃபுல்லாகவே அந்த டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்படி ABC இந்த மாதிரியும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணுறப்ப நீங்கள் அந்த டாலர் சிம்பிள் போடணும்னு அவசியமே இல்லை. செலக்ட் பண்ணிவிட்டு கமா நம்ம எத்தனாவது வேல்யூ, நேம்ன்றது 2வது வேல்யூவாக இருக்குது, இதில் 2வது வேல்யூவாக இருக்குது. ஸோ 2 கமா 0 என்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ராஜு, ஆட்டோமேட்டிக்காக இது உங்களுக்கு நேம் எடுத்துகிட்டு வந்துடுச்சு. அதே தான் இதுலேயும். எம்ப்ளாயி நம்பர் வச்சு எடுக்கிறோம். கமா அதே மாதிரி A to C கமா இதில் பிஸ்னஸ்ன்றது 3வது வேல்யூவாக இருக்குது. 1 2 3 3வது வேல்யூவாக இருக்குது. கமா 0 கொடுக்குறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது 11ன்றது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடுச்சு. இதை நீங்கள் இந்த இடத்துல இப்போ இந்த டேபிளை ஒரு சர்ச்சிங் டேபிள் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் E12134 ஆட்டோமேட்டிக்காக ராஜேஷ்குரிய தான் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வந்துடுச்சு.
ஓகேங்களா. இவ்வளோ தாங்க விலக்கப்ன்றது ஈஸி தாங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் நிறையா தேவைப்படுது அப்படின்னா என்னோடய பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.